திருச்சி ஒருங்கிணைந்த புதிய விமான நிலைய முனைய கட்டிடத்திற்கு பிரதமர் வருகை தந்திருக்கிறார். அவரோடு உடன் வருவது மத்திய சிவில் விமான போக்குவரத்து மற்றும் எஃகு துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா உடன் வருகை தருகிறார். இந்த புதிய முனையம் எவ்வாறு கட்டமைக்கப்பட்டிருப்பது அப்படின்றது, இந்த மினியேச்சர் வடிவில் இருக்கக்கூடியது, எவ்வளவு விமானங்கள் இங்கே இருந்து செல்லும் அப்படின்றதெல்லாம் அவர் பார்வையிடுகிறார். உடன் தொழில்துறை அமைச்சரும் இருக்கிறார். அதோடு முதலமைச்சர், ஆளுநர், மத்திய இணையமைச்சர் உள்ளிட்டோரும் இந்த திருச்சி இந்த விமான நிலைய புதிய முனைய கட்டிடம் எவ்வாறு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதுடைய மினியேச்சரையும் இந்த கட்டுமான பணிகள் குறித்த அந்த காட்சிகளையும் பார்த்து வருகின்றனர். இங்கே தான் அரசு விழா நடைபெற இருக்கிறது. இங்கே 20 புதிய திட்டங்கள் தொடங்கப்படுகிறது. ஒன்று முடிக்கப்பட்ட திட்டங்கள், மற்றொன்று தொடங்கப்படக்கூடிய திட்டங்கள், மற்றொன்று புதிதாக அடிக்கல் நாட்டப்படக்கூடிய திட்டங்கள் அப்படின்னு 3 வகையில் உடனடியாக செயல்பாட்டுக்கு வருவது அப்படின்றதெல்லாம் சேர்த்து 20 திட்டங்கள் இதில் இடம்பெறுகிறது. 20,000 கோடியே 140 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் இவை. இதில் நெடுஞ்சாலைகள், அதே போல இருவழி பாதையில் உருவாக்கப்பட்ட அல்லது மின்மயமாக்கப்பட்ட இருப்பு பாதைகள், அதோடு சேர்ந்து புதிய கேஸ் பைப்லைன்கள் பதிக்கக்கூடிய பணி, இதுதான் பெரும்பாலான பணிகள் இவை சார்ந்ததாக இருக்கிறது. இந்த கேஸ் பதிக்கக்கூடிய இந்த கேஸ் லைன் பணிகள் மட்டுமே 9,000 கோடி ரூபாய் மதிப்புக்கான பணிகளாக இருக்கிறது. IOCL மற்றும் CCL போன்ற நிறுவனங்கள் மூலமாக இந்த பணிகள்லாம் நடைபெற இருக்கிறது. அதோடு சேர்ந்து கல்பாக்கத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த அணு உலையினுடைய எரிபொருளை மறுசுழற்சி செய்யக்கூடிய ஆலையும் உருவாக்கப்படுகிறது. மேலும் இந்த புதிய சாலைகளுக்கான கட்டமைப்புகளுக்கான அடிக்கலும் நாட்டப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக இந்த 20 திட்டங்கள் நாட்டினுடைய உள்கட்டமைப்புகளுக்கான திட்டங்களாக பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த விழா தொடங்க இருக்கிறது. கடந்த முறை ஏப்ரல் மாதம் பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்தார். அப்போது வந்தே பாரத் உள்ளிட்ட ரயில்களை அவர் தொடங்கி வைத்ததை நம்ம பார்த்தோம். இந்த முறை ரயில் நிலைய பணிகளை பொறுத்தவரையில் மின்மயமாக்கப்பட்ட வழித்தடங்கள் நிறைய இருக்கிறது. குறிப்பாக திருச்சிராப்பள்ளி, மானாமதுரை, விருதுநகர் இடையே 217 கிலோமீட்டருக்கு மின்மயமாக்கல் பணி முடிந்திருக்கிறது. அதனை தேசத்திற்கு, நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். செங்கோட்டை, தென்காசி, திருநெல்வேலி, திருச்செந்தூர் இடையே 141 கிலோமீட்டருக்கான மின்மயமாக்கல் பணி முடிந்திருக்கிறது. அதே போல் 2 வழி தடங்களாக உருவாக்கப்பட்ட மின்பாதை அப்படின்றது சேலம், ஓமலூர், மேட்டூர் அணைப்பிரிவு வழியில் 41 கிலோமீட்டருக்கு 2 வழி பாதை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதையும் தொடங்கி வைக்கிறார். மதுரை, தூத்துக்குடி இடையே 1 வழி பாதை 2 வழி பாதையாக மாற்றப்படுகிறது. விருதுநகர், தென்காசி இடையிலான அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய தண்டவாளத்தில் மின்மயமாக்கல் நடந்திருக்கிறது. அதையும் அர்ப்பணித்து வைக்கிறார் பிரதமர். புதிய பணிகள்னா முகையூர், மரக்காணம் இடையிலான NH332A என்கின்ற அந்த வழிச்சாலையை, 4 வழிச்சாலையை புதிதாக அடிக்கல் நாட்டி அதற்கான பணிகளை தொடங்கி வைக்கிறார். சென்னை வல்லூரில் இருக்கக்கூடிய IOCL உத்தேசிக்கப்பட்ட கிராஸ் ரூட் டெர்மினலுக்கு பைப்லைன் புது தாழ்வாரத்தில் அமைக்கப்படுகிறது. இந்த பணியையும் அவர் தொடங்கி வைக்கிறார். கிருஷ்ணகிரி முதல் கோயம்புத்தூர் வரையிலான கெயிலினுடைய பைப் பதிக்கக்கூடிய திட்டத்தையும், அதாவது இது பெங்களூர் வரை செல்கிறது. ஆனாலும் கூட கிருஷ்ணகிரியிலிருந்து கோயம்புத்தூர் வரையிலான அந்த பணிகளை மட்டும் பிரதமர் இப்போது தொடங்கி வைக்கிறார். இதே போல் ஜெனரல் கார்கோ பெர்த் 2, காமராஜர் துறைமுகத்தினுடைய கேபிட்டல் ட்ரெஜரிங் கட்டிடம் ஆகிய 5 அப்படின்ற இந்த 2 பகுதிகளையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.